character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 10th standard viewers. நம்ம லாஸ்ட் கிளாஸில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ சாப்டர் பற்றி பார்த்தோம். நியூ சாப்டர் என்னென்னலாம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் நம்பர்ஸை பற்றி பேசிக்கில் பார்த்தோம். நம்பர்ஸில் பேசிக்காக என்னென்ன கான்செப்டில் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஸிங் த டிவிஷன் அல்காரிதம் லெம்மா அண்ட் டிவிஷன் அல்காரிதம் எப்படி நம்ம யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அண்ட் லெம்மாவை எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதில் நம்பர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தென் வில் பி பாசிபிள் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே சில எக்ஸாம்பிள் சம்ஸ் ஓரியன்டாக நம்ம பார்த்தோம். சில நம்பர்ஸை கொடுத்துட்டு அதில் ஹையஸ்ட் காமன் 2 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், அதே 3 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், அதனுடைய பேசிக்கான கான்செப்டில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகேவா, இப்போ அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் 2.1. எக்ஸசைஸ் 2.1ல் பார்த்தீங்கன்னா சம்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக்கான கான்செப்டே தெரிஞ்சிருக்கும். அந்த ஆர்டரில் தான் இங்கே கிவன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸ் 2.1ல் பாருங்கள். Find all positive integers which when divided by 3 leaves remainders 2. Okay, remainders 2. About the 2 positive integers when divided by 3 leaves remainder 2 by using the Euclid division lemma a equal to bq plus r 0 less than or equal to r less than b. Appa here a equal to 3q plus 2. Appa where 0 less than or equal to q less than 3, a leaves the remainder 2 when divided by 3. அப்போ என்னெல்லாம் எனக்கு in terms of கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2, 5, 8, 11 and so on the numbers will be find out the result. Okay, please consider the first one question உடைய solution. ஓகேவா, எல்லாமே வீடியோஸை காப்பி பண்ணிக்கிங்க. அதாவது வீடியோஸை வந்து பாஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்ளம்ஸ் உங்களை கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா, அண்ட் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். வாட் அபவுட் இன் யர் செகண்ட் கொஸ்டின், எ மேன் ஹேஸ் 532 flower pots. It is a very important 2 mark type question. ஒரு flower pots, இப்போ எத்தனை flower pots என்னது 532 flower pots. He wants to arrange them in rows such that each rows contains 21 flower pots. ஒரு ரோவில் எத்தனை flower pots இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 21 flower pots வைக்கணும். Find the number of completed rows and how many flower pots are left over. இதுதான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு கேக் ப்ராப்ளம் பார்த்தோம்ல. 5 டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டலாக 34 கேக் இருக்கும். அப்போ ஒரு பாக்ஸில் வந்து எத்தனை கேக்ஸ் ஃபில் பண்ண முடியும்னா 5 கேக்ஸ் ஃபில் பண்ண முடியும். அப்போ லெஃப்ட் ஓவர் எனக்கு ரிமைண்டர் எத்தனை கேக்ஸ் நம்ம கையில் இருக்குன்றதை பார்த்து சொன்னோம். அதே சேம் கண்டிஷன் தான். இப்போ நம்பர் ஆஃப் ரோஸில் எத்தனை ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணுறாங்க, 21 ஃப்ளவர் பாட்ஸை ஆட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ், எத்தனை ரோஸ் எனக்கு தேவைப்படும், அதே போல் எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் வந்து எனக்கு நம்ம கையில் லெஃப்ட் ஓவரில் இருக்குன்றதையும் சொல்லணும். அப்போ யூஸிங் த யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் a equal to bq plus r, b ஓட வேல்யூ எனக்கு 21 and a equals to what about 532 and q will be multiply in terms of, அப்போ 21 in terms of that will be divide, we get the multiple of the terms 25, we get the resultant of the terms remainder 7. அப்போ therefore what about will give the term 7 is the remainder. The number of completed rows எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 25, quotient தான் rows. ஓகேவா, completed rows என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. left over the flower pots பார்த்தீங்கன்னாக்கா 7 pots. எத்தனை flower pots இருக்குனாக்கா 7 pots இருக்கு. ஓகே, and next one third question பாருங்க. It is an important question. What about the third one? Prove that the product of two consecutive positive
integers. Okay students, நம்ம third questions பார்த்துட்டு இருக்கோம். What about the third question? Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. அப்போ what about the will be consider the term? Let us consider the two product of two consecutive positive integers வந்து எனக்கு divisible by 2ன்றதை நான் proof பண்ணி காமிக்கணும். அப்போ what about will be consider the two consecutive integers n minus 1 and n will be take about the two consecutive positive integers. Then their product is will be considered about n minus 1 into n. n minus 1 into n is equals to, then will be product again n square minus n வரும். We know that the any two positive integers is of the form 2q or 2q plus 1 is the நம்மளுடைய form out of the term. அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் போது ட்வைஸ் ஆஃப் த டேர்ம்ஸ், அதாவது அதனுடைய சம் ஆஃப் த வேல்யூஸில் எடுக்கும்போது இட் வில் பி கன்சிடர் ஃபார் சம் இன்டீஜர் q. ஸோ த ஃபாலோயிங் கேசஸ் arise. இப்போ நான் n is equal to 2q ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 2q சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2q the whole square minus 2q. அப்போ therefore expanding the term 4q square minus 2q. ரெண்டுத்தில் என்ன காமனாக எடுக்கலாம்னா 2q வெளியில் எடுக்கலாம், 2q minus 1 உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் n square minus n is equal to 2r where r is equals to என்ன terms of replace பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 2rன்றது இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. எதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு? q into 2q minus 1க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணியாச்சு? r ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்போ therefore n square minus n is divisible by 2. ஏன்னா twice that of the term வரும்போது 2ஆல் அதை divisible ஆகுன்ற கண்டிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. அப்போ therefore hence the proof of the first one case. And second one case will be considered about when n is equal to 2q plus 1. When n is equal to 2q plus 1 எடுத்துக்கிறோம். In this case will be substitute 2q plus 1 the whole square minus 2q plus 1. அப்போ therefore a plus b the whole square. இப்போ in terms of ரெண்டுத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது பாருங்கள், 2q plus 1 காமனாக இருக்குது. 2q plus 1 காமனாக வெளியில் எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன வரும்? எனக்கு 2q plus 1 இருக்கும், இங்கே இதில் minus 1 இருக்கும். அப்போ plus 1 minus 1 will be cancel. அப்போ 2q into 2q plus 1 இருக்குது. அகைன் சேம் as also இது என்ன பண்ணலாம்? 2 into q into 2q plus 1 என்ற ஆர்டரில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ therefore that is twice the r, that is n square minus n is divisible by 2. Hence n square minus n is divisible by 2 for every positive integer n. Hence it is solved, proved ன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேவா? It is clear about. And also next one question பாருங்க. When the positive integers be a, b and c are divided by 13. a, b and c are divided by 13. The respective remainders are 9, 7 and 10 ன்னு கொடுத்துருக்காங்க. Show that the a plus b plus c is divisible by 13. ஓகே, இதை நம்ம டிவைட் பண்ணி வரது ஆன்சர்ஸ் தான் எனக்கு இந்த ஆர்டரில் சொல்லணும். It is a 2 mark type question. What about will be considered the let the positive integers be a, b and c. கொடுத்துக்கிற கொஷின்லேருந்து எடுத்தாச்சு. அப்போ a equal to 13q plus 9, b equal to 13q plus 7 and c equal to 13q plus 10. ஏன்னா ரிமைண்டர்ஸ் ஆர் கிவன் கொடுத்துருக்கிறதுனால அதை எடுத்து ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ வாட் அபவுட் வில் பி கன்சிடர் a plus b plus c equals to sum of the all the terms q எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 39q 9 plus 7 plus 10 is equal to 26. ரெண்டுத்துல என்ன காமனாக வெளியில் எடுக்கலாம்? 13 வெளியில் எடுக்கலாம். அப்போ 13 வெளியில் எடுத்துனாக்கா 3q plus 2. அப்போ மல்டிபிள் ஆஃப் டேர்மில் வரதுனால it is also divisible, the condition satisfied. அப்போ therefore which is divisible by 13 சொல்லிக்கலாம். Okay, are you understood? Okay, and also another method of the same question model. What about the next one? Prove that the square of any integers leave the remainders either 0 or 1 when divided by 4. But let us consider the x be any integer. But what about the square of the terms will be considered x is x square. But x be an even integer not 2q plus 0. But x square is equal to 4q square. Okay. But therefore square பண்ணும்போது when x be an odd integer, even integer இது odd integer ஆனதுனா அப்போ 2k plus 1. 2k plus 1 substitute பண்ணும்போது 4q plus 1 எடுத்துக்கலாம். அப்போ q ஓட representation of the term. அப்போ hence it is a proved ன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா? Are you understood? And also next one will be already நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தது தான். என்ன எக்ஸாம்பிளில் பார்த்தோம்? using the Euclidean division algorithm to find the highest common factor of the terms கண்டுபிடிக்கிறது. இங்கே எனக்கு 4 சப்டிவிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு highest common HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? First of all we consider the first one solution to find the HCF of 340 and 412 using the Euclidean division algorithm. Our 410 12 is equals to
340 into 1 plus 72 remainder. Again it will be considered about the term. எப்படி consider பண்ணலாம் in terms of 72 is not equal to 0. Again applying the Euclid division algorithm, 340 equal to 72 into 4 plus 52. 52 is not equal to 0. Again applying the Euclid division algorithm. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும்போது லாஸ்ட் எனக்கு எப்போ ரிமைண்டர் 0 வருதோ அதுதான் என்னுடைய த காமன் ஃபேக்டராக எனக்கு ஃபார்ம் ஆக போகுது. ஓகேவா? அப்போ therefore லாஸ்ட் எங்கே எனக்கு 0 வந்துருக்கு பாருங்க, 8 equal to 4 into 2 plus 0. அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு ரிமைண்டர் 0 வந்திருக்கு. அப்போ what about the highest common factor ன்னு சொல்லலாம், that is the highest common factor of the two numbers is 4 ன்னு சொல்லிக்கலாம். இதே சேம் மாடலில் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வீடியோஸ்லேயே வியூவில் வரும் பாருங்கள், அது எல்லாருமே பார்த்து காப்பி பண்ணி முடிச்சிக்கிங்க. ஓகேவா? என்ன வீடியோஸில் காமிச்சிருக்கோம், அது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்றதை ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வில் பி கம்ப்ளீட் இன் ஏ கிளாஸ் ஆஃப் நோட். ஓகே, இன் ஏ ஃபோர்த் ஒன் ஆல்சோ. ஓகே, and next question for in a seventh question, find the largest number which is divide 1230 and 1926, leaving the remainders 12 in each case. ரெண்டுதுலயுமே எனக்கு என்னதுன்னா 12 is a remainder வந்து leave the terms. Okay, how will we find out the term? The required numbers will the HCF of the numbers நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அப்போ in terms of 12ல மைனஸ் பண்ணி வர நம்பர்ஸ் தான் HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ 1218 and 1914 by the Euclid division algorithm. எது highest நம்பரோ அதை இங்கே ரைட் பண்ணிக்கிங்க. It is a multiple of termsல will be considered the remainder. அப்போ remainder is not equal to 0. Again will be applying the Euclid division algorithm. Okay, அப்போ therefore that is will be considered. Again in terms of reduce பண்ணிட்டே வரும்போது last one of the values எனக்கு remainder will be get the zeros வருது. அப்போ therefore the highest common factor of the terms என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா 174 is the highest common factor of the given number. Okay, புரியுதா? And see the next one problem for any eighth question. Eighth question, if D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D equal to 32x plus 60y. Applying the Euclid division lemma, then will be considered. That is considered about the 32 and 60 we get the term. 60க்கும் 30க்கும் நான் என்ன பண்ணாலும் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 60 equal to 32 into 1, that is remainder 28. Remainder is not equal to 0. Again applying the division lemma. அப்போ 32 equal to 28 into 1 plus 4. Again remainder will be not equal to 0. அப்போ therefore will be replacing again 28 equal to 4 into 7, the plus remainder will be get the term 0. அப்போ what about will be get the solution? The remainder is 0. What about the conditions about highest common factor of 32 and 60 is 4. Appo what about will be using this second one? We from the second equation 32 equal to 28 into 1 plus 4, then we get the remaining terms 32 in terms of in the side எடுத்துட்டு வந்தாக்கா மைனஸில் வந்துடும். அப்போ therefore நான் என்ன பண்ண போகிறேன்னா +4 மட்டும் வச்சுட்டு இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் என்ன எடுத்துகிட்டு வரேன். அப்போ 32 minus 28 into 1, 28 into 1, that is will be considered. அப்போ அதே சேம் as also 28 எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 60 minus 32 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 28 in terms of எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 60லேருந்து ஏன்னா கொடுத்துக்கிற கிவன் நம்பர்ஸ் வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தென் வில் பி ஆர்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ வாட் அபவுட் 60 minus 32 into 1, 60 minus 32 into 1, then we get the term minus 32 உள்ள 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது that is will be considered about in terms of what about will be considered 632 minus 60 minus 32 into 1, then we get the term what about it will be considered in the negative உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஏன்னா all the terms will be multiplied in the 1ஆக தான் இருக்குது. அப்போ therefore my negative உள்ள மல்டிப்ளை minus 60 minus into minus plus 32. அப்போ therefore that is will be considered. இதில் ரெண்டுத்தில் என்ன காமனாக எடுக்கலாம் பாருங்கள், 2 times வந்திருக்குன்றதுனால 2 times of 32 இங்கே நெகட்டிவ் வெளியில் எடுத்துகிட்டு minus 60. அப்போ therefore then will be comparing about the given equation D equal to அந்த ஆர்டரில் we will be compare, then we will be find out the x ஓட வேல்யூ 2 and y ஓட வேல்யூ -1, we get the solution of the term. ஓகேவா? And next one, 9th question, a positive integer when divided by 88 gives the remainder. 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? அப்போ என்ன numbers will be considered about the term? அப்போ remainder will be
then we'll be find out the result divided by 11 ஆ இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சு சொல்ல போறோம். அப்ப let a be the positive integer b x ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப what about will be considered x is equal to 88 into y plus 61. அப்ப what about will be multiple of terms is will be considered 61 equal to 11 into 5 plus 6. அப்ப 88 is multiple of 11. Therefore the 6 is the remainder. When the remainder number is divided by 88 giving the remainder 61, when divided by the 11 is giving the remainder is 6 ன்னு சொல்லி ஆன்சர்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேவா? It is clear. And next one problem பார்த்தீங்கன்னா last one question for in exercise 1.2.1. Prove that the two consecutive positive integers are always co-prime. It is a very important 2-mark type question. Prove that two consecutive positive integers are always co-prime ன்றதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா let us consider the two numbers be 1 and that is will be considered I plus 1 ன்னு எடுத்திருக்காங்க. Okay, they are co-prime. What about will be considered if one only if positive integers that divides both is 1. Positive integer divides both is the 1. அப்ப I is given by to be the positive integer. I equal to 1, 2, 3. Then will be substitute in integers நம்போது. அப்ப 1 is odd and the other one is even. ஒன்று ஆடாக இருக்கும் ஒன்று ஈவனாக வரும். அந்த ஆர்டரில் தான் இருக்கும். Hence the HCF of the two consecutive numbers is also 1. Okay. Hence the result of the term. Okay. It is clear about புரியுதா? Or understood? எல்லாருமே வீடியோ காப்பி பண்ணி பாஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கிங்க. ஓகேவா? Okay students, now exercise 1.2.1 will be fully completed about. Next one பார்த்தீங்கன்னாக்கா இனி fundamental theorem of arithmetic பார்க்க போகிறோம். இனி fundamental theorem of arithmetic some conversation கொடுத்துருக்காங்க பாருங்க. Let us consider about the term. Let us consider the following conversation between a teacher and students. ஒரு டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் கான்வர்சேஷன் பண்ணுறதை வச்சு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது. ஓகே, எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க? ஓகே, என்ன கான்வர்சேஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் த நம்பர். ஒரு நம்பர் டீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபேக்டரைஸ், அதாவது இப்போ நம்பர்ஸ் வந்து 240 ஈஸியாக ஃபேக்டரைஸ் சொல்லும்போது அது 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மலர் வந்து 24 into 10, ரகு வந்து 8 into 30 அண்ட் இனியா வந்து பார்த்தீங்கன்னா 12 into 20 அண்ட் குமார் வந்து பார்த்தீங்கன்னா 15 into 16. ஓகே, அப்போ இத்தனை பேர் பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபேக்டரைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோர் தென் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாட் அபவுட் வில் பி கன்சிடர் உடனே மலர் கொஸ்டின் பண்ணுறாங்க, சார் ஹூஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட் சார். ஓகே, அப்போ டீச்சர்ஸ் வில் பி சே அபவுட் த ஆல் த ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, அப்போ உடனே ரகுக்கு டவுட், எல்லா ஆன்சர்ஸும் எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? உடனே ரகு ஹவு சார்? அப்போ டீச்சர்ஸ் வாட் அபவுட் வில் பி கன்சிடர் ஸ்பிட் ஈச் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ நான் ஒவ்வொரு ஃபேக்டர்ஸையும் என்ன பண்ண போகிறேன்னா product of prime numbers மாற்ற போகிறேன். அப்போ what about will be considered 24 in terms of will be product of prime factors மாற்ற போது 2 into 2 into 2 into 3 into 2 into 5. ஓகே, அதே போல் எவ்ரி ஒன் will be considered about the எல்லாரையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா prime factors மாற்றும் போது all the terms good. Now count the number of 2s, 3s and 5s. எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஐ காட் 4 2s and 1 3s and 1 5ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே போல் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ சேம் நம்பர்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸில் வந்திருக்கு. அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, மீ டூ சார், எல்லாமே எனக்கு சேமாக தான் வந்திருக்கு. அப்போ எப்படி வேணால் நான் அந்த ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எனக்கு ப்ரைம் நம்பர் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம எடுக்கும்போது தென் வில் பி கன்சிடர் த கிவன் நம்பர். அதுதான் டீச்சர்ஸ் லாஸ்ட்டாக கன்க்ளூஷன். திஸ் இஸ் எ வெரி சர்ப்ரைசிங் டு அஸ் சார்ன்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ உடனே டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, yes, it should be once any number is factorized up to a product of prime numbers, everyone should get the same collection of prime numbers. அப்போ எல்லாருக்குமே எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் collection of prime numbers தான் கிடைக்கும். ஓகே, this is concept leads of the following the important theorems. ஓகே, இது எதுக்கு இந்த கான்வர்சேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம தியரம்ஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் பேசிக்காக எப்படி வருதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? In a theorem, fundamental theorem of arithmetic without proofless statementல சொல்கிறது. ஓகேவா? It is a very very important part. Fundamental theorem of arithmetic in a higher classesல most of using this concept of the term. Okay, என்ன fundamental theorem of arithmeticல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா every natural number except to 1 can be
factorized as a product of primes, and this factorization is unique except for the order in which the prime factors are written. Order in the prime factors of the returns. ஓகேவா, இதுதான் ஃப்ளோ சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கிறது. நேச்சுரல் நம்பர் x1 x2 x3 and also y1 y2 y3 in terms of factorized order. அதாவது நாம் in terms of prime factors-ஆ கன்சிடர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்டரில் சொல்கிறது. ஓகேவா, புரியுதா? அதே போல் சேம் as ஆல்சோ இப்போ 1 is a prime number சொல்ல முடியுமா? நோ, 1 is not a prime number. ஓகே, அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதை காம்போசிட் நம்பர்லையும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால் ஒன்றை நான் ப்ரைம் நம்பர் எடுத்துக்க முடியாது. அதே போல் இப்போ ஒரு இல்லுஸ்ட்ரேஷனில் எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். யூ வில் பி ட்ரை அபவுட் த டேர்ம். எப்படி ட்ரை அபவுட் த கண்டிஷன்ஸில் இஃப் வி ட்ரை டு ஃபேக்டரைஸ் 32,760 வி கெட். ஓகே, இப்போ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது how will we get the term? எப்படி in terms of ordinary factorization-னாக்கா நம்ம இந்த ஆர்டரில் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஓகேவா, எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? 32,760. ஓகேவா, ஃபர்ஸ்ட் 2 டேபிளில் பண்ணலாமா? how will get the 2 table? in terms of 1 times வருமா? ரிமைனிங் 12 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 6 times. மறுபடியும் in terms of 7 எத்தனை டைம்ஸ் இருக்குனாக்கா 3 times இருக்குது. ரிமைண்டர் 1. அப்போ 16 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 8 times. அப்போ that we get the term. again in terms of 2 table, மறுபடியும் in terms of 2 table பண்ணும்போது 8 times. again in terms of 1 time, இங்கே terms of 4 times 0. மறுபடியும் 2 டேபிளில் பண்ண போகிறோம். அப்போ therefore 4 in terms of இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 14ல் how many times will we get the term? அப்போ 4ல் in terms of 0 in terms of 7. அப்போ 0 7 in terms of 0. ஓகேவா, அடுத்தது will we get the term? that is will be considered in terms of இங்கே 40 17 வந்திருக்கு. அப்போ 3 டேபிளில் பண்ணலாம். 3 டேபிளில் பண்ணும்போது how many times in terms of 1 in terms of will be get the term? 1 times. அப்போ 10ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 times இருக்குது. அப்போ therefore that is will be get the again 1. 17ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 5 times இருக்குது. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2. 20ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா that will be considered about. in this orderல எனக்கு prime factors of the term 3 will be get the term. மறுபடியும் again will be find out that 3 will be reducing order in terms of will be splitting the order of the term 3 into 3 into 5 into 7 into 13 உங்களுக்கு ஆன்சரில் கிடைக்கும். ஓகேவா, புரியுதா? அந்த ஆர்டரில் தான் இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. whatever it will be factorized, whatever the way try to the same factorized orders, finally we get the twice 2s and 3s 1s and 5 7s will get the term. Okay, the factor every composite number can be written uniquely as the product of prime numbers as a fundamental theorem of arithmetic. அதாவது that is will be say about the every composite number can be written uniquely as the product of the power of primes is called the power of primes. Power of primes is called the fundamental theorem of arithmetic. ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏன்னா it is a very important part. 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். ஓகே, இப்போ சிக்னிஃபிகன்ஸ், அதை நம்ம எப்படி சிக்னிஃபிகன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதை பற்றி பேஸ் பண்ணி பார்க்குறது. ஓகேவா, என்ன நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன நோட்டில் கொடுத்துருக்காங்க? do you know the condition? if a prime number p divides ab, then either p divides a or p divides b. ஒன்று a வந்து p divides பண்ணும், இல்லைனா அதே போல் p divides b பண்ணும். ஓகே, அந்த ஆர்டரில் that is the p divides at least one of them. ஏன்னா ரெண்டையும் எனக்கு ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸில் இருக்கும்போது தென் வில் பி ஏதாவது ஒரு இதை எனக்கு டிவைட் பண்ணிக்காம. அது ஃபார் த எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இஃப் ஏ காம்போசிட் நம்பர் n டிவைட்ஸ் ஏபி தென் n நெய்தர் டிவைட். இது ப்ரைம் நம்பர், இது காம்போசிட் நம்பர். அப்போ காம்போசிட் நம்பர் n டிவைட்ஸ் ஏபி தென் n நெய்தர் டிவைட் a nor b. For example, 6 divides 4 into 3, but 6 neither divide 4 nor 3. Now what about will be considered in the given factorization? Find the numbers m and n. Okay, now therefore there will be condition about m into 5 into 2 is equals to 10. அதாவது உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்ஸில் எம் என் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூ வில் பி ரிவைஸ் த ஆர்டர். ஏன்னா லாஸ்ட்லேருந்து தான் நான் வரப்போகிறேன். 5 2s are 10. அப்போ 10 will get the term. அப்போ 5 10s are 50. அப்போ will get the answer 50. அப்போ 50 into 3. What about 150? 150 into 2, that is 300. அப்போ 300 is equals to m.
n is equal to what about will be find out 50. Okay, it will be reversing either in the values of the terms first bottom from box of from the bottom. Okay, bottom la irundhu அப்படியே reverse la கொண்டு வரது. Okay, அப்ப the m oda value n oda value find out. It is a 2 mark type question. And another also very important 2 mark type question, can the number 6 power n being a natural number end with the digit 5? Give reason for your answer. Okay, அப்போ what about it will be considered 6 power n is equals to 2 into 3 whole power n. அப்போ 2 power n into 3 power n ன்னு split out பண்ணிக்கலாம். அப்போ 2 is a factor of 6 power n and also so 6 power n is also even. அப்போ 2 is a factor ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா 6 power n is என்னவா இருக்க போகுது, எனக்கு ஈவனாக இருக்க போகுது. பட் எனி நம்பர் whose last digit is 5 is always odd. அப்போ லாஸ்ட் டிஜிட் எனக்கு 5ல வருதுனாக்கா is always odd ன்னு சொல்லலாம். hence 6 power n cannot end with the digit 5. ஓகே, அப்போ 6 power n வந்து என்னது இருக்குது, cannot end with the number 5ல வர போகிறது கிடையாது. ஓகே, ஏன்னா 5ன்றது லாஸ்ட் டிஜிட்டில் வருதுனாக்கா அந்த நம்பர் என்னன்னு சொல்ல முடியும், ஆட் நம்பர் சொல்ல முடியும். ஆல்ரெடி இங்கே ஃபேக்டரைஸாக பண்ணும்போது எனக்கு என்னது ஈவனில் கிடச்சிருக்கு. அதனால் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் 5 இஸ் ஆல்வேஸ் ஆடுன்றதுனால இஸ் சின்ஸ் த கண்டிஷன்ஸ் அபவுட் 6 power n cannot end with the digit 5. ஓகேவா, அது எனக்கு 5 வராதுன்றதை இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகேவா, புரியுதா? அண்ட் see the next one example 2.9 is 7 into 5 into 3 into 2 plus 3 a composite number, justify your answer. Okay, அது composite number ஆன்றதை justify பண்ணி சொல்ல போகிறோம். given the numbers a composite number because ஏன் composite number எடுத்து சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா will be product of the terms plus 3. அப்போ therefore then will be considered 3 into 7 into 5 into 2 plus 1. ரெண்டுத்துலையுமே என்ன காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா 3 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்தாச்சு. அப்போ what about will be considered, அப்போ therefore 7 into 5 into 2 plus 1. Again expanding the 7 5s are 35. அப்போ 35 into 2 is equal to 70. 70 plus 1 is equal to 71. அப்போ 3 71s are. அப்போ this is considered about the term. Since the given number can be factorized in terms of 2 primes of பிரிச்சாச்சு. நம்ம 3யும் prime number, 71ம் prime number. அப்போ it is a composite number. It is a composite number சொல்லிக்கலாம். ஓகேவா, அடுத்தது example 2.10. A and B are two positive integers such that a power b into b power a equal to 800. Find a and b. பவரில் இருக்கிற ஏவையும் பியும் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ஆல்சோ நம்ம ஏபியை கண்டுபிடிச்சா தான் அது பவரைஸ் இந்த டேர்ம்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றது. முதல்ல 800 ஃபேக்டரைஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்போ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் 800 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணும்போது 400, அகைன் 2 டேபிளில் பண்ணும்போது 200, மறுபடியும் 2 டேபிளில் பண்ணும்போது 100, மறுபடியும் 2 டேபிளில் பண்ணாக்கா that is equals to 50. அகைன் in terms of 2 டேபிளில் பண்ணாக்கா what about will be considered in terms of 25. மறுபடியும் in terms of 2 டேபிளில் பண்ண முடியுமா, no. அப்போ 5 டேபிளில் பண்ணலாம். 5 டேபிளில் பண்ணும்போது that is equals to 25. we get the term 0. அப்போ therefore 5 வரும். அடுத்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 that we get the 1. okay, அப்போ therefore that is how many number of times வந்திருக்கு, 1 2 3 4 5. அப்போ 2 into 2 into 2 into 2 into 2. 5 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு பாருங்கள், 1 2 டைம்ஸ் வந்திருக்கு. 5 into 5. அப்போ it will be raising the order power of the terms 2 power 5 into 5 power 2. அப்போ we get the result. அப்போ a power b, a equal to 2ன்னு எடுத்தீங்கன்னாக்கா b equal to 5ன்னு வரும். ஓகே, இல்லைனா a equal to 5ன்னு எடுத்தீங்கன்னா b equal to 2. அதை எய்தர் ஆஃப் த choice. okay, it is clear about, புரியுதா, are understood? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸு அந்த அரித்மெட்டிக் அது ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தியரமுடைய கான்செப்ட் ப்ளஸ் எக்ஸசைஸ் 2.1 உங்களுக்கு காமிச்சிருக்கும். எல்லாமே வீடியோஸில் வர்றது எல்லாமே ப்ராப்ளம்ஸையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, வில் see the remaining problems. அதாவது எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, எக்ஸசைஸ் 2.2 ரிமைனிங் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. IIT MBBS தேர்வையான போதும் மோதி வென்றிடு.
லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்கே. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்கே. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.